கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தானியேல் புஸ்தகத்தை நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி 2வது அதிகாரத்தில் வர்ற இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காண்பான். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம அதுதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அவனுடைய கனவு எப்படி இருந்தது, அவனுடைய கனவுக்கு எப்படி ஆண்டவர் தானியேலை எப்படி அழைச்சி அவர் கொண்டு வராருன்னு பாருங்கள். அப்படி நம்மளை வாழ்க்கையும் எப்படி ஆண்டவர் நம்மளை அழைப்பில் இவ்வளோ சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகிறாருங்கிறத இந்த புஸ்தகத்துலேருந்து நம்ம தியானிக்கலாம். இந்த தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் அது நடக்கணும், நாமளும் அதை கடைப்பிடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். அவங்கள வச்சு ஆண்டவர் எவ்வளவு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நடத்தினார். அந்த மாதிரி நம்மளே நடத்தணும்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை அப்படியே படிச்சுட்டு போகாதபடி அதைப்படி நம்மளே நடத்தணும்னு சொல்லி ஜெபத்தோடு கூட நம்ம இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, இந்த நேபுகாத்நேச்சாரின் கனவை பற்றி நாங்கள் வாசித்தாலும் ஆண்டவரே, நீங்கள் வைத்த நோக்கம் என்னவென்று தானியேல் மூலமாக நடந்ததென்று நாங்கள் அறிந்து கொள்கிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடந்து செல்லவும் நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்ய வளம் உள்ளவர் என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. உம்முடைய அன்பின் பிரசனத்துக்குள்ளே எங்களை நான் மறைத்து காத்து வழி நடத்துங்க சுவாமி. எத்தனை அசுத்தங்களிலே ஆண்டவரே சென்றாலும் பரிசுத்தமானவர் எங்களோடு கூட இருக்கும்பொழுது அது தொடாதபடி எங்களை பாதுகாத்து எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நடத்துபவருக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதும் பாடும்பொழுதும் உடைய பிரசனங்களை மறைத்து காத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டங்கள், தீர்மானங்கள், நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதன்படி நாங்கள் அதை அர்ப்பணிக்க உடைய சித்தத்துக்கு எங்களை பக்குவப்படுத்தி எங்களை ஆண்டவரே ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமாய் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒவ்வொருவரையும் அப்படியே மறைத்து காத்து வழிநடத்த போருக்கா நன்றி. நீரே ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாம் தர ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து செய்யலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர்,
சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம தானியேல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் இந்த 1வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதனுடைய காரியங்களை நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். ஆண்டவர் தானியேலுக்கு முதலாவதே பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஞானத்தை கொடுத்துருந்தார். அதாவது சொப்பனத்தை கண்டு அதை சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்துருந்தான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படித்தோம். தானியேல் 1:17 அந்த வசனத்தின்படி இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சார் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலே பார்த்திங்கன்னா நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டான், சொப்பனங்களை கண்டான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அந்த தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு காட்டுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். சொப்பனத்தை கண்டோம்னாக்கி சிலர் மறந்துடுவாங்க, சிலர் மறக்க மாட்டாங்க. ஆனால் இது பார்த்திங்கனாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது நம்ம சொப்பனம் திடீர்னு நைட்டு ஒரு சொப்பனம் வரும், அப்புறம் காலையில் சொன்னால் மறந்துடும் பார்த்திங்களா. அப்படி இல்லை, இது ஒரு தரிசனம், ஆண்டவருடைய நடத்தலுக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனம் மாதிரி ஆண்டவர் கொள்றதுனால இவனுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குன்ட்டு நம்ம தியானிக்கலாம். அந்த காலத்தில் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்ததுன்னு சொல்லி பார்க்கும். அப்போ சொப்பனத்தில் உள்ள நம்ம சில சொப்பனங்கள் காணும்போது பார்த்திங்கன்னாக்கி ஏதோ நம்ம பார்க்கும்போது ஏதோ பார்த்துட்டு படுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கள், அந்த மாதிரி நினைவுகள் வரும். அதை நம்ம மறந்துடுவோம். நிறைய காரியத்தை நீங்கள் இந்த மாதிரி நடந்ததை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இவன் அப்படி இல்லை. ராஜா காண்கிற அந்த சொப்பனத்தை கண்டவுடனே ஒரு கலக்கம் வருது, அவனுக்குள்ளே ஒரு தூக்கமே வர மாட்டாங்க. நம்ம ஒரு காரியத்தை கண்டோம், ஐயோ நம்ம என்ன நடக்க போதோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கலக்கம் வரும் பார்த்திங்களா. அந்த கலக்கம் வருதுனாலே ஏதோ ஒரு நமக்குள்ளே ஏதோ ஒன்று ஆண்டவர் நம்மக்கிட்ட கற்றுத்தரும்போதோ ஏதோ சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஆவிக்குள்ளே தான் அந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா சாதாரணமாக சொப்பனங்கிறவங்களுக்கு அது மாதிரி நடக்கவே நடக்காது. நீங்கள் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா முன் அறிவிப்பாங்க. ஆண்டவர் முன் அறிவித்து இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி சொல்லுவார் பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த ராஜா கிட்ட நடக்கக்கூடிய காரியத்தை சொல்கிறதுனால இவனுக்கு ஒரு கலக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 2வது வசனத்தெலாம் பார்த்திங்கன்னா சொப்பனங்களே தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகள் அந்த சொப்பனத்தை இவனுக்கு கலக்கம் வருது, இவனுக்கு தெரிஞ்சாலும் அதனுடைய விளக்கங்களை நிறையா நம்ம பார்த்தோம்னாக்கி இந்த பைபிளை படிப்போம். பைபிளில் உள்ள காரியங்கள்லாம் நிறையா அதுக்குடைய விளக்கங்கள் புஸ்தகங்கள்லாம் நிறைய இருக்கும் பார்த்திங்கன்னா. அதை பார்க்கும்போது நமக்கு விளக்கங்கள் சில இல்லாட்டா நம்ம செய்தி கேட்கலாம். நிறையா அந்த மாதிரி படித்தவங்க செய்திகளை கேட்கும்பொழுது அந்த ஆழங்கள் தெரியும். எந்த வருடத்தில் இந்த ராஜா ஆளுகை பண்ணார், என்ன மாதிரி நடந்ததுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பைபிளில் அந்த காரியத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த காரியத்துக்கு எப்படி நடந்தது, எந்த வருஷம் நடந்தது, எந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிவிக்கிறதுக்கு நிறைய இதனுடைய ஆழங்களை படித்து அவங்க எழுதின புஸ்தகங்களை நம்ம படிக்கும்பொழுது அந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி விளக்க உரைன்னு இருக்குது. நமக்கு இந்த நடந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு தானியேல் புஸ்தகத்தை பற்றி, எசேக்கியேலை பற்றி அப்படின்லாம் நிறைய புஸ்தகங்கள்லாம் நிறையா அந்த மாதிரி மொழிபெயர்த்து இன்றைக்கி நிறைய தமிழ்லேயே நம்ம இங்கிலீஷில் இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது தான் அந்த காரியங்கள்லாம் நம்ம இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த இடத்துல அந்த கனவை கண்ட உடனே அந்த ராஜா நிச்சயம்னா அவனுக்குள்ள ஒரு கலக்கம் வந்த உடனே நீ இதெல்லாம் இவர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்க ராஜ அரண்மனையில் நிறைய சாஸ்திரம் படித்தவங்க, நிறைய இந்த மாதிரி நிறைய படித்தவங்க, அந்த கல்தையர் இதை அந்த மொழிகளெல்லாம் கற்றுக்கொண்டவங்க. அதனால தான் இவங்க 4 பேரும் போனோன்னா அந்த மொழியை கற்றுக் கொடுக்க வச்சுருக்கான். ஏன்னா இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதோ ஒன்றுனாக்கி அவன் மொழியில் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆட்கள் தேவை. அந்த மாதிரி ஆட்களை அவன் வச்சுருக்கும் போது அந்த ராஜா செஞ்ச காரியங்களை பாருங்கள். எல்லாரையும் கூப்பிட சொல்லி அந்த அவங்க வந்த உடனே
ராஜ சமூகத்தில் வந்து நிற்காங்க. அவங்கள கூப்பிட்டு 2வது வசனத்தில் நம்ம பார்க்கோம். தானியேல் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம கூப்பிட்டு வந்து விட்ட உடனே ராஜாவை நோக்கி, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கிறது என்றான். இந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் எனக்கு தெரியணுங்கிறத நான் ஆவலாக இருக்கேன், அதனால் நீங்கள் வந்து இதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம வேத வசனத்தை முதல்ல தியானிச்சுட்டு நம்ம விளக்கங்களை பார்த்தோம்னா நல்லா நமக்கு புரியுங்கிறதுனால நான் அந்த வசனத்தை சொல்றேன். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாசையிலே சொன்னார்கள். அவங்க பாசையில் சொல்கிறாரு. இவன் எல்லாம் சொல்கிறான் என்ன நீங்கள் என்ன கண்டீங்களோ, இப்போ நம்மகிட்ட சொல்லுவாங்க, கேட்பாங்கல்ல, நீங்கள் என்ன சொப்பனம் கண்டீங்களோ அதை சொன்னீங்கன்னாக்கி நாங்கள் ஒன்றா சிலதுக்கு என்னமோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்க கூப்பிட்டு வந்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராஜா வந்து பிரயோஜனமாக என்ன சொல்கிறான்னு சொல்லி 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நான் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவாக, இப்போ நான் வந்து அந்த அர்த்தத்தையும் நீங்கள் வந்து சொல்லணும். நான் வந்து ராஜா நான் வந்து அந்த கனவை வந்து சொல்ல மாட்டேன், ஆனால் அதனுடைய கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னாக்கி நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் அந்த அர்த்தத்தையும் சொல்லலைனாக்கி உங்களையும் துண்டிச்சு போடுவேன், உங்கள் வீடு எல்லாத்தையும் நான் வந்து எதிர்காலமாக மாற்றிடுவேன்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறாரு. 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் தண்டனையும் கொடுக்குற ராஜாவாக இருக்கார். ஏன்னா அந்த சொப்பனத்தை சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு மறைபொருளை அந்த தானியலை எதுக்கு அழைச்சி கொண்டு போனாரோ அந்த மறைபொருளை விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் அன்றி, ஆண்டவர் கொடுத்த மனிதனால், ஞானம் கொடுத்த மனிதனால் அன்றி வேற யாருக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது இங்கே முன்னாடியே வருது. ஆனால் அந்த கனவை சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் அவங்கள சோதிக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி அந்த இதை சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கோம். அப்புறம் அந்த இதுக்கு சொன்ன உடனே 7வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அவர்கள் மறுபடியும் பிரயோஜனமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்லுவார்னா அவருக்கு அர்த்தத்தையும் விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொன்னோன்னே இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துடுது. இந்த 5வது வசனத்தில் நான் சொன்னேன்ல, அந்த தண்டனைலாம் கிடைக்குங்கிறதுனால இந்த தண்டனையை மாற்றுவேன், இல்லாட்டா ஏதாவது ஒன்று சரி நான் ஏதோ ஒன்று கனவு கண்டேன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறது, நீங்கள் நேரத்தெல்லாம் செலவு பண்ணுறீங்களான்னு சொல்லி இந்த தீர்மானம் பிறந்திருக்கிறபடியாக நீங்கள் காலதாமதம் பண்ணுகிறீங்களா, இந்த காலதாமதம் பண்ணுறது இந்த நான் கொண்டுவிடுவேன்னு சொன்னேனே, அந்த அதிகாரம் நான் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கேனே, அந்த சட்டத்தின்படி நான் செஞ்சிருவேன்னு சொல்லி பயந்துட்டு டயத்தை பாஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கி நான் எப்படி இதை தெரியாமல் நான் என்னால் தூக்கம் வராதுன்னு சொல்லி ராஜா சொல்லும் பொழுது எப்படி ராஜா சொல்லுவார், நம்ம அதுக்கு அர்த்தம் சொல்லிடலாம்னு சொல்லி நீங்கள் தாமதம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் காலம் மாறும்போது நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமாக அந்த இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறத, அந்த சொப்பனத்தை எனக்கு சொல்லணும் இந்த அந்த தீர்ப்பு எல்லாத்தையும் கொண்டுவிடுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதனால நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் உங்களால் சொல்ல முடியுமா, அதை சொல்ல முடியாதான்னு சொல்லி அந்த இடத்துல ராஜா கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காரியத்தை வந்து அதுக்கு பதில் சொல்கிற நீங்கள் காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கல்தேயர் ராஜா சமூகத்தில் பிரயோஜனமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஏன்னா இந்த எல்லாம் படித்தவங்க எல்லாம் படித்து நல்லா அதெல்லாம் தேர்னவங்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு யாருக்குமே இந்த மனுஷன் இது சொல்கிற மாதிரி. ஏன்னா நம்ம கனவு ஏதோ ஒன்று நம்ம படித்ததை சொன்னால் தான், இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்க, அவங்க வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் தானே அவங்க வந்து அந்த வேலையை தருவாங்க. நீங்கள் படித்தது என்னென்னு சொல்லாமல் ஏதோ வேலை மட்டும் எனக்கு என்னன்ட்டு தெரியும், அது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் படித்ததை சொன்னால் தானே தெரியும். அப்போ இவன் வந்து என்ன செய்தான்னா, இந்த சொப்பனத்தை சொல்லவே மாட்டாங்க. சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். முன்னாடி இவங்களுக்கு மைண்டில் ஏதோ ஒரு மாதிரி ஆனவுடனே தண்டனை வேறு கிடைக்க போகுது, அப்போ நம்ம ராஜாட்ட போய் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இது ஒரு மனுஷனாலும் பூமியில் ஒருவனாலும் இதுக்கு சொல்லவே முடியாது. ஆகையால் இந்த ஆகையால்ங்கும்போது வரும்போது நிறைய காரியங்களை நீங்கள் செய்தியில் கேட்கலாம். ஆகையால், ஆனால் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆகையால் மகத்துவமும் வல்லமுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியிடத்திலாவது சோசியனிடத்திலாவது கல்தேயர் இடத்திலாவது கேட்டதில்லை. இப்படி யாருமே அவங்க சொல்கிற காரியத்தை பாருங்கள், இப்படி காரியத்தை எந்த மனுஷனும் சொல்ல முடியாதுன்ட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருந்த நாட்கள்லாம் எத்தனையோ ராஜாக்கள் வந்திருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க,
சொல்கிற காரியத்தை பார்த்தோம்னாக்கி அப்படி தான் வருது. ஏன்னா நிறைய ராஜாக்கள் வாழ்ந்த நாட்கள்லாம் இவங்க இருந்துப்பாங்க போல் தெரியுது. அப்படி இருந்த நாட்களில் எந்த ராஜாவும் இப்படி கனவையும் சொல்லாமல் நீ அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லி யாருமே சொன்னதே இல்லை அப்படிங்கிற காரியத்தை வந்து அவங்க 10வது வசனம் தானியேல் 2ல் 10வது வசனத்தில் அவங்க வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த ராஜாவுக்கு வந்து அப்போ நம்ம ஒரு கேள்வியாக கேட்க ராஜாவுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தள்ளப்படும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே இவனையும் கொண்டு விடுவாங்க, குடும்பத்தை எரிச்சுப்படுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிடுவேன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு பயம் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்படி மனுஷன் ஒருத்தனும் இல்லை, இப்படி ராஜாவும் இப்படி கேட்டது. அதாவது என்னென்னா அவங்களுடைய அந்த ராஜாவுடைய கேள்வி வந்து சரியில்லை, அதில் நம்ம எப்படி பதில் கொடுக்க முடியாது. அதனால் இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தான் அவங்க வந்து ஏற்படுத்தாங்களே அப்படியே ராஜா சொன்ன மாதிரி இவங்க வந்து ஏதோ நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லவே செய்யலை. ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி ஏதோ ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சு தான் நம்மளை வந்து அழைச்சி கொண்டு போவார். அது வந்து அது எப்படியோ அந்த இடத்துல வந்து நமக்கு சரியில்லாமல் நாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போன மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஆண்டவருடைய ஒரு நாளும் கைவிடாதபடி தானியேலை எப்படி தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாரோ அதுபோல் நம்மளை நடத்துவாருங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தியானித்து இந்த வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். அப்போ பார்த்தோன்னா அந்த 11வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனத்தை ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு நமக்காக. ராஜா கேட்குற காரியம் மிகவும் அருமையானது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா வந்து இது வந்து தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் சொப்பனமாக கண்டதுனால தான் இது வந்து உங்களுக்கு தெரியவும் மாட்டாங்க. எங்கிட்ட நீங்கள் வந்து கேட்க வந்தீங்க. ஏன்னா சாதாரண கனவு போய் யாரும் ராஜா போய் இந்த இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்ய மாட்டார். ஏதோ ஒன்று நடக்க போகிறத சொல்கிறதுனால தானே எங்கிட்ட கூப்பிட்ருக்கீங்க, அதனால் நீங்கள் நல்ல காரியத்தை தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு பாருங்க, மாம்சமாக இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய பாருங்கள், அந்த மாம்சத்தில் நம்மளை வெளிப்படுத்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாதபடி ராஜ சமூகத்தில் அந்த தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்றார்கள். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்னச்சுதான் அவங்க தேவர்கள்ங்காங்க. அப்போது நம்ம என்னுடைய அந்த மனுஷன் மாதிரி இருக்கிற அந்த படித்த அந்த காரியத்தெல்லாம் செய்யவே முடியாது அப்படிங்கிறது அவங்க சொல்லுதாங்க. சொன்ன உடனே ஏன்னா அப்போ இந்த கனவும் அர்த்தமும் சொல்ல போகிறதில்ல, இந்த கனவு என்ன அப்படிங்கிற காரியத்தையும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ரெண்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத நீங்கள் பார்த்த உடனே இந்த 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி, இது நிமித்தம் ராஜா மகா கோபம் உண்டு உக்கிரம் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இப்போ பாருங்கள், இந்த கனவை சொல்ல போகிறதில்ல, இவங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த தேவர்களை அது இதுன்ட்டு இழுத்து என்னெல்லாமோ கொண்டு போய் டயத்தை பாஸ் பண்ணுறீங்கன்னு முதல்ல அந்த 9வது வசனத்திலே சொல்லிட்டார் அவர் ராஜா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த காரியமும் செய்யப்படுறது இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்து என்ன பண்ண. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் இருக்கீங்க, என்னென்ன காரியங்கள்லாம் இதெல்லாம் நல்லா செய்கிறீங்க, ஒரு வாழ்க்கையில் பூமியில் வந்ததில் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் இன்னும் ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. சிலர் கெட்டதே செஞ்சுருந்தா எதுக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, இதை கனவுக்கு சொல்லதுக்கு முடியாமல், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் இருந்து என்ன பண்ண எல்லாத்தையும் கொன்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டளை பேர எல்லா ஞானிகளையும், அதாவது சொல்கிற காரியங்களை நீங்கள் நல்லா தியானிச்சிங்கன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். தானியலை ஞானத்தினால் நிறைத்து ஆண்டவர் இந்த தரிசனங்களை சொப்பனங்களை சொல்கிறக்கூடிய அர்த்தங்களை அறிவிக்கக்கூடிய மறைபொருளை அறிவிக்கக்கூடிய ஞானத்தை வந்து ஆண்டவர் முன்னாடியே கட்டளை இருந்தான்னு சொல்லி நம்ம படித்தோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல அதை தான் நடக்குது. அப்போ இவங்களால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது கொலை பண்ண போகும்போது அவன் சொல்கிறான் பாருங்கள், ஞானிகளை எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான்னா, ஞானிங்கும்போது இவங்களும் அதில் ஞானம் படைச்சவங்க, ஆண்டவரெல்லாம் ஞானம் படைச்சவங்க அவங்க இருக்காங்க. இவங்களும் வந்து இந்த தேசத்தில் வந்ததுனால இந்த மொழியை தான் படிச்சிருக்காங்க, இந்த இதில் தான் இவங்க வேலை செய்கிறதுனால இவங்களும் அதோட கூட்ட சேர்த்துருதான். ஏன்னா இவன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்பதை பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரால் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுது, ஆண்டவருக்கும் நமக்கு தெரியும் பொழுது மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் செயலாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அதை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ராஜா இடத்துலையும் கட்டளையிட்ட பொழுது அந்த 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இவங்களும் அதோட சேர்ந்து எல்லாத்தையும் கொன்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கொலை செய்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கி அவனுடைய ஞானத்துக்கு தெரியல. ஆனால் ஞானத்தை படைத்த யார் இருக்காங்கன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுட்டு அதை செயலாற்றினோம்னாக்கி
அவனுடைய எல்லா காரியத்துக்கும் அவனுக்கு பதில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த படித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்கி 2வது அதிகாரத்தில் 1லேருந்து நீங்கள் 6 வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு பெரிய வெகுமதியை நான் கொடுப்பேன், உங்களுக்கு பெரிய கனத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு பெரிய பரிசை தருவேன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கட்டளையிட்டு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் தானியல் மூலமாக என்ன செய்யணும்னு சொல்லி அவர் வச்சிருக்க அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல செய்கிறாரு. வெகுமதி கனத்தெல்லாம் கொடுக்கணுன்னாக்கி எல்லாரும் என்ன செய்வாங்க, நான் சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து அது வெளிப்படுத்துறதுக்கு தெரியாது. அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது தான் தண்டனையே கிடைக்கும். ஆனால் இது நிறைய வெகுமதி தரேன், அவங்களுக்கு நிறைய கனத்தை கொடுக்கன்னு சொன்னாலும் எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன நடத்தணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்மளை கொண்டு தான் செய்வார். மற்றவங்க எத்தனை பெரிய காரியங்கள் செய்கிறவங்க போனாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவர் வாய்க்கை செய்யாதபடி செய்வாருங்கிறத இந்த வசனத்தில் படிக்கலாம் நீங்கள். அப்போ ஆண்டவர் வந்து பாருங்கள், எத்தனையோ வெகுமதி கொடுக்கன்னு சொல்லி அவன் நிறைய ஞானம் படித்தவன் தான், அவனால் சொல்ல முடியலை. அப்போ ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தணும்னு சொல்லி தானியலை வச்சிருந்த இடத்துல யாருமே போய் என்ன செய்ய முடியலை, அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லிக்கோ, அந்த இடத்துல எந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னாரோ அந்த இடம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்காமல் இருக்கலாம், தாமதமாகலாம். ஆனாலும் ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை நடத்துவாருங்கிறத இந்த இடத்துல படிக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னாக்கி 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் இந்த சாஸ்திரிகள் இந்த சூன்யக்காரங்க எல்லாத்தையும் படித்தவங்க வந்தபோது பார்த்தீங்கன்னா அவனாலையும் சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல முடியாதுன்னே சொல்லிடுறான். சொல்லும் பொழுது உண்மையாக சொல்றவனை பார்த்து அந்தால சரி அவன் தெரியலன்னா விட்டுருவோன்னு சொல்லி விடலை. ராஜா வந்து இதுக்குடைய அர்த்தத்தை தெரியாமல் நான் தூங்கவே மாட்டேன்னு சொன்னதுங்க. நிறைய காரியங்கள் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் செயலாற்றுறாரு. 2வது விதத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ராஜா நீங்கள் காலதாமதம் ஆக்குறதுனால நான் வந்து இந்த தீர்மானத்தை எதையோ நான் தள்ளிடுவேன்னு சொல்லி நினைக்காத, உன்னை எல்லாத்தையுமே நாங்கள் கொல்லாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா எப்போவுமே தண்டனை கொடுத்தாம்னாக்கி அதை நிறைவேற்றக்கூடியவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். ராஜா ஏதாவது சொல்லிட்டோம்னாக்கி அதை நிறைவேற்றியே தீருவான். ஏன்னா அவங்க மாறவே மாறாமல் சொல்லி அதை அந்த தண்டனையை கண்டிப்பாக நான் உங்களை கொன்றுவேன்னு சொன்னோம்னா கொன்றுவானே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை செய்கிறத பார்க்கலாம். 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை கண்டவன் தான் சொல்லணும். சொப்பனத்தை கண்ட ராஜா வந்து சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ராஜா வந்து என்ன செய்கிறாருன்னா இவ்வளோ படித்து இவ்வளவு பட்டம் வாங்கி எவ்வளவு ராஜா அரண்மனையில் இருக்கிறவனுக்கு இந்த சொப்பனத்தை பற்றி சொல்லறதுக்கு அறிவில்லாதவன் இருந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு வந்து சொப்பனத்தை சிலர் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன்லாம் சொப்பனம் காண்டவன் சொல்லுவான். ஆனால் இந்த ஆள் வந்து அப்படி சொல்லவே செய்யலை. இந்த ஆளுக்கு சொப்பனத்தை பற்றி எல்லா விதமான அறிவு என்னமோ ஒன்று நடக்க போகுது அதுதான் சொல்லியிருக்காரு ஆண்டவருங்கிற ஒரு ஞாபகம் அந்த இதெல்லாம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி இருந்த பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கி இவங்ககிட்ட வந்து சொல்லவே செய்யலை. இவங்களை சோதிக்கணும்னு செஞ்சுருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அதுதான் நிறைவேறிச்சின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த சொப்பனத்தை வந்து அவர் மறக்காமல் வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் வச்சுருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது ராஜா வந்து இந்த சொப்பனத்தை சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா இதை வந்து யார் அறிவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருக்காரு தெரியலை. தெரியாத போது தான் இவன் வந்து சொல்கிறான், இந்த மனுஷன் அதாவது சாதாரண மனுஷன் வந்து இப்படி கேட்டதும் இல்லை, ராஜா கேட்டதும் இல்லை, இப்படி சாதாரண மனுஷனுக்கு மூளைக்கு வந்து இது வந்து தெரியவும் செய்யாது, நீங்கள் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டீங்க, அதுக்கு அர்த்தமும் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது. ஏன்னா சொன்னால் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இது சொல்லவும் விட மாட்டாங்க, அதுக்கு ஏற்ற பதிலும் கிடைக்கணும் போது இந்த 2 காரியத்தையும் வந்து நிறைவேற்றுறதுக்கு யாராலும் முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொப்பனத்தை கண்டாலும் சொல்லவே இல்லாதனால அந்த அர்த்தத்தையும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க என்னால் முடியாதுன்னே சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது தான் தண்டனை கொடுக்கறத நம்ம பார்க்கோம். அப்போது இந்த மாம்சத்தில் நமக்கு ஒரு சில காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு அது நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாது. ஆவியானவரால் நடத்தப்பட்ட அந்த தானியல் மாத்திரம்தான் இந்த அர்த்தத்தையும் சொல்ல முடியும், சொப்பனத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையுமே அறிவிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம செய்தோம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சுருந்தார் பாருங்கள், அதுதான் நிறைவேறிச்சுது. இப்போ 2வது அதிகாரத்தில் 12-13 நம்ம படித்தோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டு இருந்த போது இந்த 3 தானியல்னு தவிர அங்கே 3 பேரையுமே தேடி அவங்களையும் கொல்லதுக்கு தேடும் பொழுது தான் ஆண்டோடைய செயலாற்றங்களே அங்கே நடக்குதுன்னு நம்ம சொல்லி பார்க்கோம். அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த கனவு கண்டது ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஆண்டவரும் வெளிப்படுத்துறது. அந்த கனவு கண்டதை அவன் பொருள் விளக்கம் இதெல்லாம் வந்து நான் அறியாமல் நான் விடவே மாட்டேன், இந்த விவரத்தெல்லாம் தெரியாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிப்பாக அதாவது இது வந்து ஒரு கடினமான காரியமாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. இது ஒரு இந்த சொப்பனம் வந்து சாதாரணமான சொப்பனமாக எனக்கு தெரியலை.
அது வந்து கடினமாக இருந்தாலும் எனக்கு இதனுடைய கனவை வந்து அர்த்தத்தையும் இந்த கனவை பற்றியும் தெரியலைனாக்கி நான் ராஜா வந்து என்னால் தூங்க முடியாது. என் கனவுல நான் வந்தது என்னன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் ராஜாவாக இருந்தோம்னாக்கி எப்படி வாழ்கை பண்ணணுங்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் ஒரு வேளை, என்னன்னு தெரியலை. அதனால் எனக்கு இது வந்து அறிவிக்கணும்னு சொல்லி அவர் வந்து பிடிவாதமாக இருக்கும்போது நீங்கள் தான் எல்லாம் சொல்லணுங்கும்போது இவங்க எல்லாருமே கலக்கம் வந்துடுது. இவங்க வந்து நிறையா வந்து என்ன செய்ய நான் படிச்சிருந்தாலும் இங்கே படிப்புக்குரிய காரியங்களாக இது இல்லை, அதனால் எங்களால் இது சொல்ல முடியாதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியலைன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இந்த விளக்க பைபிள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லக்கு தெரியலைன்னு சொல்லியே சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் ராஜா வந்து கோபத்தில் அந்த கட்டளையை எடுத்தாருன்னு சொல்லி பார்க்கோம். அப்போ இந்த சாஸ்திரிகள் திறமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஒன்றுக்குமே உதவாது. அப்போ நம்ம நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படித்தோன்னே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா ஆண்டவர் அப்படிங்கிறது நீங்கள் சிலர் வாதம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் படிக்கக்கூடாது அப்படி இல்லை. படிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கி நம்ம மோசையை படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்லிடுவார். பவுல் பார்த்தீங்கன்னா குப்பைன்னு சொல்லிடுவார். இப்போ அவங்களுடைய படிப்பை பற்றி அவங்க வந்து ஒரு பெரிய அவங்க படிச்சிருக்காங்க, அந்த படிப்பை வச்சு ஆண்டவர் பயன்படுத்தினார். அதற்கு மேலான ஞானத்தை கொடுத்தாருனா தான் அதை சரியாக கொண்டு போக முடியுங்கிறத மோசே அந்த பவுல் அவங்கெல்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க படிப்பினால பெரிய காரியங்களை செஞ்சதான் ஆண்டவர் தெரியல. ஏன்னா படிக்க தெரியாத ஒரு மீன் பிடிக்கிற பேதுருவை கொண்டு பார்த்தீங்கன்னா எத்தனை காரியம் செஞ்சார். சபையை கட்டுவேன்னு சொல்லி சொன்னார்ல, பரலோகத்தின் சாவியை உனக்கு தருவேன்னு சொன்னார்ல. அப்படி ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களே யாரை வச்சுனாலும் செய்ய முடியும். அதனால் படித்தாதான் முடியுங்கிறது இல்லை. ஆனால் படித்தவங்க எல்லாத்தையும் சொல்லதுக்கு முடியாமல் இந்த இடத்துல பாருங்கள் எல்லாத்துலேயுமே தோல்வி அடையதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஞானத்துக்கு முன்பாக தானியேல் கொடுத்த மறைபொருளை அவர் வெளிப்படுத்துறதுக்கு கொடுத்த அந்த ஞானத்துக்கு முன்பாக இந்த படித்து எல்லாத்தையும் படித்து கற்றவங்கன்னு தான் நம்ம பார்ப்போம். அவ்வளோ கல்வியை பெற்றவங்க வந்து அந்த ராஜாவுடைய கனவுக்கோ அந்த பொருளையோ அந்த கனவையோ சொல்லதுக்கு எங்களால் முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னாக்கி அந்த 2 காரியங்களையும் எனக்கு சொல்லட்டா கொலை செய்வேங்கார். இந்த 2 காரியமே பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு சொப்பனத்தை சொன்னால் தான் நமக்கு அவங்க சொல்ல முடியும். அடுத்தது அதனுடைய அர்த்தத்தை அந்த கனவு கண்டால் தான் சொல்ல முடியும். இந்த 2மே 2 கனெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த 2 காரியமும் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லணும்னாக்கி யார் சொல்வா அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அப்போ தான் வந்து இந்த அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கலாம். 14வது வசனத்தில் அந்த இடத்துல தான் ஆண்டவர் செயலாற்றக்கூடிய காரியங்களை அடுத்தது செய்கிறாரு, தானியேல்கிட்ட வர்றாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ எந்த சூழ்நிலை வருது பாருங்கள், எவ்வளோ பெரிய சூழ்நிலை வருது. எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாரையும் கேட்டு ராஜா தெரியாது அவங்க எல்லாம் புரியாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் நடத்தி முடித்த பிறகு தான் தானியேல்கிட்ட வருது. தானியேல்கிட்ட வந்து அந்த ஒரு ஆள் சொல்லும் பொழுது தான் நீங்கள் 14வது வசனத்தில் நம்ம அடுத்து தியானிப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி அவங்க சொல்லும் பொழுது தான் அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு, என்ற ராஜா என்ன சொல்லியிருக்காரு, ராஜா சொல்லியிருக்க கட்டளைக்கு என்ன இந்த மாதிரி தீவிரமாக என்ன எல்லாரும் தேடி வரீங்க, ஞானி அப்புறம் கொலை சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் அவர் வந்து சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். 14வது வசனத்தில் சொல்கிறாரு. அடுத்தது நம்ம தியானிப்போம். அந்த ஞானியெல்லாம் கொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே வந்து தானியேல் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நான் செய்கிறேன்னு சொல்லி அடுத்தது நம்ம தியானிப்போம். இந்த இடத்துல நம்ம தியானித்தது பாருங்கள், ஒரு படித்த நிறைய கல்வி கற்றவங்களாக இருக்கலாம், நிறைய படித்தவங்களாக இருக்கலாம், அவங்களால சொல்லவே முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து செய்கிறதுக்கு ஒரு தானியலை முன்னாடியே வச்சுருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முன் குறித்து முன் அழைச்சி நம்ம எவ்வளோ செய்வோம், எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் முன்னாடியே ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருப்பார் நம்முடைய வாழ்க்கையில். அந்த திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நடக்கும். சில இடத்துல தோல்வி அடைந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லாத்துலேயும் தோத்துட்டோமோ, எல்லாத்துலேயுமே நாங்கள் விழுந்துட்டோமோன்னு சொல்லி இப்போ கொலை செய்யணுனாக்கி அவங்கெல்லாம் எல்லாரையுமே கொண்டுருவான்னு சொல்லினா எப்படி எல்லாம் வந்த வாழ்க்கை எதுவுமே நடக்கவே இல்லைன்னு நடக்காத போது அவங்கள கொண்டுட்டோம்னாக்கி அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு, ஞானத்தை பயன்படுத்தவே இல்லை தானியேலும் வந்திருக்காரு, அவ்வளோதான். இனிதான் ஆண்டவர் வந்து பயன்படுத்த போகிறாரு. அப்போ அந்த பயன்படுத்துறதுக்கு நம்மளை என்ன நோக்கத்தோடு வச்சுருக்காரோ, என்ன நோக்கத்தோடு அழைச்சி வச்சுருக்காரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவர் நடத்துவார். எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுருந்தாருன்னா அந்த தீர்மானத்தின்படி அழைத்தவர், உண்மையுள்ளவர். மனுஷன் போய் சொல்லலாம், ஆண்டவர் ஒரு நாளும்
அவர் மாறாத தேவனாக இருக்கிறதுனால அவர் மாறாத வார்த்தைகளும் அவருடைய மாறாத பிரசன்னம், மாறாத கிருபை, மாறாத ஆவியானவர் எல்லாம் அவர் மாறாதவர், எப்பவுமே மாறாதவர், நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். அதனால் மாறாத தேவன் நம்மளை அழைச்சிருந்தாருன்னா நம்ம சூழ்நிலை இந்த பாடல் பாடினது போல் ஒருவேளை தாமதமானச்சா நமக்கு ஆண்டவர் நம்மளை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை தோல்வியின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு கொண்டு இருந்தோம்னா இந்த வசனங்கள்லாம் சொல்லுது தானியில் கொண்டு எத்தனையோ பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் அழைத்த தேவன் அவர் நடத்தினார். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நடத்துவார், ராஜா மூலமாக நடத்துவார், வெளியே போகிறவங்க மூலமாக நடத்துவார், நம்ம வேலை செய்கிற இடத்துல நடத்துவார், வீட்டில் செய்வார். எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதுதான் நம்ம இன்றைக்கி தியானித்தோம். இந்த தியானித்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனமாக்கி தர நம்ம ஜெபத்தோடு கூட இந்த வசனங்கள்லாம் தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருக்காரு. அதை நிறைவேறதுக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். நீ நல்லவர் இயேசையா, நீங்க நல்லவர், நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர், சர்வத்துக்கு மூச்சாய் வாழ்பவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், எங்களை ஆளுகை செய்யும் நல்லவர், நல்லவர் நீர் ஒருவரே, சர்வ வல்லவர் நீர் ஒருவரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் ஒருவரே, சர்வ வல்லவர் நீர் ஒருவரே, எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, பாத்திர நீ ஒருவரே. ஆம் சுவாமி, இங்கே நன்மை செய்து எங்களை அழைத்து நடத்துகிற தேவனாக இருக்கக்கூடிய அந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தானியலை கொண்டு என்ன தரிசனம் வைத்திருந்தீங்களோ சுவாமி, என்ன ஞானத்தை கொடுத்து நடத்த வேண்டும் என்று, மறைபொருளை ஆண்டவரை வெளிப்படுத்தத்தக்கதான ஞானத்தை கொடுத்து நடத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து அழைத்து வைத்திருந்தோ அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருந்தீங்களே சுவாமி, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ படித்து ஆண்டவரை பட்டங்களை பெற்றவங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒன்றும் சொல்ல முடியாதபடி எல்லாரும் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நீங்கள் பயன்படுத்த போன ஆண்டவரே இந்த தானியலை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்ன திட்டங்கள் இருக்குமோ ஆண்டவரே நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோமோ என்று சொல்லி ஆண்டவரே அந்த இடத்துல நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை எல்லாவற்றிலும் நடத்தி செல்ல போதுமானவர் நீங்கள் கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. மனிதனை நம்பாதபடி உண்மையை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதும் ஆண்டவரே வெக்கப்பட்டு போகாதபடி உயர்த்துகிற நல்ல கரம் உண்டு. நாங்கள் கேட்போம், கேட்க மறந்ததையும் கூட நீங்கள் செய்கிற தேவன், கேட்டதுக்கு மேலான ஆண்டவரே நன்மைகளினால் எங்களை நிறைத்து நடத்துகிற தேவன் நீங்கள் ஒருவர் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்படி நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாக எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் வைத்திருக்க தீர்மானங்கள், நீங்கள் கொடுத்த வாக்கு திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற நாட்கள் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படி சோர்ந்து இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே இந்த தானியல் கொடுத்த அந்த வாக்கு திட்டத்தை எப்படி நிறைவேற்றின தேவன் எங்களையும் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிற இந்த இடையிலே எந்த காரியங்கள் நடந்தாலும் சுவாமி, எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் சுவாமி, எத்தனையோ ராஜா ஆண்டவரே சட்டங்களை திட்டங்களை போட்டாலும் சுவாமி, நீங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கே நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிறைந்து எப்பொழுதும் நடந்து செல்ல கிருபை செய்யுங்க சுவாமி. நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்படுத்தாதபடி எங்களுக்கு காக்கிற தேவன் என்று கேட்குற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. வசனத்தின் மூலமாக உங்களுக்கு பிடித்து ஜெபிக்கட்டும், அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. எந்த இடத்துல தோல்வி வருதோ அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாற்ற என் தேவனுக்கு முடியும் என்று அந்த விசுவாசத்திலே அவங்க பலப்பட கிருபை செய்யுங்க
ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. கேட்க மறந்ததையும் பிள்ளைகளுக்கு தந்து அவங்களை உயர்த்துங்க சுவாமி. மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு பரிசுத்தத்தை ஆண்டவரே, பணங்கள் அல்ல ஆண்டவரே, பதவி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தத்தை கொடுக்கத்தக்க அவங்க பிள்ளைங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை அநேக பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை கொடுக்க பிள்ளைகளாகவும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை துதிக்கிற பிள்ளைகளாகவும் எழும்பத்தக்கதா என் தேவன் தாமே வழிகளை திறந்து உதவி செய்யப்போருக்கா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கனவுக்கு ஆண்டவரே அர்த்தமும் தெரியல, கனவும் ஆண்டவரே சொல்லாதபடி இருந்த இந்த மனுஷன் மத்தியிலே, இந்த ராஜா மத்தியிலே ஆண்டவரே ஒருவருக்கும் தெரியாத நீ வெளிப்படுத்தின தேவன் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க தீர்மானத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தி எங்களை நடத்தி செல்ல வாழ்நமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரை கற்றுத்தாங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரே பிள்ளைகள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க. வாலிப வயசுலேயே ஆண்டவரை பிள்ளைகள் அர்ப்பணிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய திட்டத்துக்கு உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படட்டும். எந்த வழிகளிலும் ஆண்டவரே மனிதனுடைய சொல் கேட்காதபடி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி உம்மை துதிக்கட்டும். உம்மிடத்திலே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கை எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி பரிசுத்தருக்கு பிள்ளையாய் மாற்றப்போருக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாட்களை தானியலை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீங்கள் அறிவித்து எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக்க திட்டங்களையும் அறிவித்து நீங்கள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படியே நடத்த போருக்கா நன்றி செலுத்துகிறோம். ஒரு தேவையும் சந்திங்க, ஒருடைய வேதனையும் உடைய ஆண்டவரே நோய்களையும் நீங்கள் சுமந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கருத்திலே அர்ப்பணிக்கட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து வழிநடத்த போருக்கா நன்றி செலுத்துகிறப்பா. தியானித்த வசனங்களை நீங்கள் ஆசீர்வாதமாக தாங்க. நீங்கள் ஆவியானவர் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிற சுவாமி. உங்களுடைய வளமுள்ள கரம் எங்களோடு கூட எந்த வழி இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்கு ஜபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்துக்கொள்ளும். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.